கிரைஸ்தலால். என் பேர் வெண்மதி. என் வீட்டுக்கார் பேர் வந்து பால் எபினேசர். பொண்ணு, என் பெரிய பொண்ணு பேர் பிரின்சி, சின்ன பொண்ணு பேர் லின்சி. இந்த யூத் மீட்டிங் மூலிமா என் பிள்ளை நல்லா சர்ச்சில் நல்லா வளர்றான். வாரம் வாரம் பாடல் குழு பாடுவா. அப்புறம் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணுவா. சண்டே கிளாஸ் எடுக்கிறான். இதெல்லாம் நிறைய என் பிள்ளை வந்து நல்லா ஆண்டவருக்காக புரோஜனமா இருக்குது. எங்களுக்கு திருப்தியா இருக்கு. நாங்க ரட்சிக்கப்பட்டு 17 வருஷம் ஆகுது. எனக்கு குழந்தை லேட்டா பிறந்ததுனால நான் வந்து ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஊழியத்தை என்னால வந்து குடும்ப சூழ்நிலை நிமித்தமா என்னால செய்ய முடியல. கடவுள்கிட்ட நான் குழந்தை கேட்டிருந்தோம். கடவுள் எனக்கு அருமையான 2 குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை வந்து இப்ப 5-6 வருஷமா அவங்க யூத் மீட்டிங்க்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த யூத் மீட்டிங் மூலியமா என் பிள்ளைங்க அநேக நன்மைகளை கத்துக்கினாங்க. பைபிளை பத்தி அதிகமா கத்துக்கினாங்க. நாங்க வந்து சர்ச்சுக்கு போனோம். வாரத்துல ஒரு நாள் குழந்தைங்கள சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். சர்வீஸ் முடிஞ்சோட வீட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதான் அவங்களோட. ஆனா இந்த யூத் மீட்டிங் மூலியமா அவங்க வந்து அநேக காரியங்களை பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கினாங்க. அது மூலியமா அவங்க ஊழியம் செய்ய கூட எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் செய்ய முடியாதத என் பிள்ளைங்க இப்ப செய்யறாங்க. அந்த யூத் மீட்டிங் மூலியமா அவங்க சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவரே இந்த ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னால செய்ய முடியல. ஆனா இப்ப வந்து இந்த யூத் மீட்டிங் மூலியமா என் பிள்ளைங்க வந்து சர்ச்சில் எல்லா காரியத்துல ஈடுபடும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த யூத் மீட்ல அநேக நன்மையான காரியங்கள் எல்லாம் அவங்க கத்துக்கினாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயத்த கூட அவங்க வந்து வாரம் வாரம் நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அம்மா இது நடத்துனாங்கம்மா, தினேஷன் அதை சொன்னாங்க, தினேஷன் அதை சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு. அப்ப நான் ரொம்ப ஆச்சரியமா கேட்பேன், இவ்வளோலாம் இருக்கா? அப்ப நம்ம கூட இவ்வளோலாம் தெரிஞ்சிக்காம இருந்திருக்கிறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். பைபிள்ல இவ்வளோ காரியம் இருக்கான்னு சொல்லிட்டு நானே தெரிஞ்சுக்கிற அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. நானே ஆச்சரியமா அவங்க கிட்ட கேட்பேன், இவ்வளோலாம் இருக்கா, இப்படிலாம் சொல்லி தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில காரியம் எனக்கே கூட தெரியாது. அவங்க யூத் மீட்டிங்க்கு போயிட்டு அவங்க சொல்ற விஷயத்த கேட்டுதான் நானே சில காரியங்களெல்லாம் நான் கத்துக்கினேன் அந்த பைபிள் மூலியமா. அவங்க முதல்ல ஸ்கூல் போவாங்க, டியூஷன் போவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஆனா இப்ப யூத் மீட்டிங் போறதுனால அவங்க பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. அந்த அந்த கடவுளோட காரியத்தெல்லாம் அவங்க கருத்தா கவனிக்கும் போது அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க வந்து கடவுளுக்குள்ள நல்லா வளர்றாங்கன்ற ஒரு மன திருப்தியோட நாங்க இருக்கோம். இது அல்பா கிறிஸ்தவ யூத் நிமித்தமா பிள்ளைகள் வந்து நிறைய காரியத்தை கத்துக்கிறாங்க. இதுல வந்து நல்ல பிரயோஜனமான வார்த்தைகளும் உண்டு. இதுல பிள்ளைகள் வந்து ஆழமா பைபிள் ரீதியா நல்லா சிந்திக்கிறாங்க, நல்லாவும் பேசுறாங்க. இப்ப முன்னாடி இருந்ததோடய இப்ப பசங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இந்த யூத் நல்லா இன்னும் வளரணும். இதனுடைய உள்ள போனா நிறைய முத்துக்கள் மாதிரி நம்ம தேவைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது உள்ள மொழிகி நல்லா முத்து எடுக்கலாம். எப்படின்னா யூத் என்பது நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை மட்டும் அநேகர் நல்லா கஷ்டப்பட்டு கொண்டு பிள்ளைகள் நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனா அது நிமித்தமா அதன் உள்ள போய் பசங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டா நல்லா வளரலாம். இவ்வளவு லைஃபுக்கும் நல்லா யூஸா இருக்கும். இது இப்ப வந்து சபைக்கு மட்டும்ன்றது கிடையாது, அவங்களோட லைஃபுக்கும் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும். இதை நிமித்தமா அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படல வந்து நிறைய காரியங்களை கத்துக்கிட்டாங்கன்னு வச்சா அவங்க குடும்பத்துக்கும் அவங்க லைஃபுக்கும் இன்னும் போகிற காலேஜுக்கு எதுக்கானாலும் சரி அவங்க நல்லா பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இது மூலியமா போனா நிறைய தவறான பாதைகளுக்கு போகாதபடிக்கு நல்ல நிலைமையில நல்ல வழியில பசங்க பிள்ளைகள் செல்லலாம். இவங்களை காட்டிலும் இன்னும் வருகிற பசங்களுக்கும் ஒரு நன்மையா இருக்கும். அந்த யூத் தொடர்ந்து வளர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக.